நவராத்திரி கொண்டாட்டமும் தேவியின் 9 இரவுகளை பற்றியும் பார்க்கலாம். நவராத்திரி தினங்களில் தேவிக்கு அலங்காரங்கள் என்ன, நவராத்திரி தினங்களின் ஒவ்வொரு நாளுக்கான பெருமைகள் என்ன, நாம் எப்படி அன்னையை வணங்க வேண்டும் என்பதை இங்கு பார்க்கலாம். வாருங்கள். இந்தியாவில் கொண்டாடப்படும் பிரபலமான பண்டிகைகளில் நவராத்திரி மிகவும் பிரம்மாண்டமான ஒன்றாகும். இந்தியாவின் மற்ற பண்டிகைகளைப் போலவே நவராத்திரியும் திருவிழா கொண்டாடப்படுவதற்கு பல கொள்கைகள் இருக்கின்றது. ஒரு விதத்தில் நவராத்திரி திருவிழா கொண்டாடுவதால் நம் ஆன்மீக ஆற்றல்கள் வெளிப்படுகிறது. நம் ஆன்மீக பயணத்தில் துர்கா, லட்சுமி மற்றும் சரஸ்வதி ஆகிய மூவரின் கோட்பாடுகளை நாம் கடந்து செல்கிறோம். அதாவது கல்வி, செல்வம், வீரம் இவை மூன்றும் அனைவரின் வாழ்விலும் மிக முக்கியமான விஷயமாகும். இந்த உலகில் ஒருவரின் ஒருவர் சுயத்தை உணர இது அவசியமாக தேவைப்படுகிறது. 9 இரவுகள் என்று பொருள்படும் நவராத்திரி துர்கா, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய வடிவங்களில் தெய்வ வழிபாட்டை ஒவ்வொரு 3 நாட்களும் வழிபடுகிறார்கள். இருப்பினும் 10வது நாள் மிக முக்கியமான நாளாகும். இது வெற்றியின் அடையாளமாக கொண்டாடப்படுகிறது. இதனை விஜயதசமி என்றும் அழைக்கிறார்கள். துர்கா, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய மூவரையும் இவ்வுலகில் வழிபட காரணம் அனைத்து எதிர்மறை எண்ணங்களை அழித்து நேர்மறை குணங்களை வளர்க்கும் பண்புகளும் நற்குணங்களும் இம்மூவரிடம் இருக்கிறது. அதனை இவ்வுலகில் வேரூன்றவே நாம் அவர்களை வணங்குகிறோம். நம்மால் சிவன் என்னும் பெரும் சக்தியை இம்மூன்று சக்திகளின் அருள் இருந்தால் மட்டுமே உணர முடியும் என்று கூறப்படுகிறது. அதனால்தான் தேவி என்று அழைக்கப்படும் மகா சக்தியை மக்கள் அவரது பல்வேறு வெளிப்பாடுகளில் வணங்குகிறார்கள். ஆன்மீக முன்னேற்றத்தின் ஒவ்வொரு கட்டங்கள் நவராத்திரி கொண்டாட்டங்களில் பிரதிபலிக்கின்றன. முதல் 3 நாட்கள் துர்காவை வழிபடுகிறோம். அவள் சக்தியின் அம்சமானவள். இது நம் மனதில் தோன்றும் எதிர்மறை எண்ணங்களை அழித்து நமது புலன்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் செயல்முறைக்கு ஒத்தாகும். எனவே புராணங்களில் உள்ள கதைகளில் தேவியை துர்கா வடிவத்தில் போரை நடத்துவதையும் அசுரர்களை அழிப்பதையும் அடையாளமாக சித்தரிக்கின்றனர்.